சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் அவர்கள் பயணித்து வரும் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து சென்று நிற்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது சர்வதேச விண்வெளி மையத்திற்கும் அந்த டிராகன் விண்கலத்திற்கும் இடையேயான தொலைவு கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கும் அதிகமான தொலைவில் அது பூமியை நோக்கி திரும்பும் பயணத்தை தொடங்கி இருக்கிறது. அன்டாக்கிங் வெற்றிகரமாக நடைபெற்று விட்டது. பூமிக்கு புறப்பட்டார் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் டிராகன் விண்கலத்தில் சுமார் 22.5 மணி நேரம் பயணித்து நாளை மாலை 3 மணிக்கு 4 மணிக்கு இடையே அவர் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தரை இறங்குவார்கள். அங்கிருந்து நாசாவின் படகு, சிறப்பு படகு அவர்களை மீட்டு அழைத்து செல்லும். ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் போது டிராகன் விண்கலம் கடலில் விழுந்தது போல இந்த 4 விண்வெளி வீரர்களும் கடலில் நாளை மாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் இறங்குவார்கள். இந்த அன்டாக்கிங் பணி தொடங்கும் போது சிறிதளவு அங்கு தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதால் திட்டமிட்டபடி 4:35 மணிக்கு அது பிரிவதில் சிக்கல் ஏற்பட்டது. அந்த சிக்கல் இப்போது சீரான நிலையில் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமிக்கு திரும்பும் பயணம் தொடங்கிவிட்டது. பூமிக்கு புறப்பட்டு விட்டார்கள். அமெரிக்காவின் ஃபெகி விட்சன் மற்றும் ஹங்கேரியின் டிபோர், போலந்தின் ஸ்லோவேஜ் உள்ளிட்ட அந்த 4 வீரர்களும் 580 பவுண்ட் எடையுடைய பொருட்கள் மற்றும் ஆவணங்களுடன் அவர்கள் பூமிக்கு திரும்புகிறார்கள். 30 நாடுகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட 30 நாடுகளின் 60க்கும் மேற்பட்ட ஆய்வு பணிகளை நிறைவு செய்த நிலையில் பூமிக்கு திரும்புகிறார்கள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு இங்கு பூமிக்கு திரும்புகிறது. சர்வதேச விண்வெளி மையத்தில் 18 நாட்களாக ஆய்வுகளை மேற்கொண்டு இப்போது சற்று முன்பு அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக டிராகன் விண்கலம் பிரிந்து அங்கு தரையிறங்க தொடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விண்வெளி மையத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இந்த விண்கலம் இப்போது சுற்றி வருகிறது. இந்த விண்கலம் மேலும் 22 மணி நேரம் பயணித்து நாளை மாலை பசிபிக் கடலில் தரையிறங்குகிறது. வெற்றிகரமான தரையிறக்கத்தை அந்த மேற்கொள்வதற்காக நாசாவின் விஞ்ஞானிகள் இரவு பகலாக இந்த டிராகன் விண்கலத்தை கண்காணித்து வருகிறார்கள். டிராகன் விண்கலம் பசிபிக் கடல் பகுதியில் கடல் இறங்கியவுடன் அந்த பகுதிக்கு ஒரு மீட்பு படகு சென்று 4 பேரையும் மீட்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு அவரவர் நாடுகளுக்கு அவர்களை குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு அவர்களை அனுப்பி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று ஆய்வு நடத்திவிட்டு பூமிக்கு திரும்பும் சுபான்சு சுக்லா இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மாவிற்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் 2வது வீரர். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார். பூமியை நோக்கி புறப்பட்டுள்ள இந்த விண்கலமானது வெற்றிகரமாக இப்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பிரிந்து விட்டது. பிரிந்த விண்கலம் பூமியை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த விண்கலமானது 22 மணி நேரம் அது பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து படிப்படியாக அது விலகி தரையிறங்கும் பணி விண்வெளியில் இருந்து பல்வேறு கட்டங்களாக நாசாவில் உள்ள விஞ்ஞானிகள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு படிப்படியாக அது தரையிறங்க இருக்கிறது. 22 மணி நேரம் வரை விண்வெளியில் பயணித்து இந்த டிராகன் விண்கலம் நாளை மாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கலிபோர்னியாவின் அருகே அது தரையிறங்கும். அங்கிருந்து விண்வெளி ஆய்வு மையத்திற்கு இந்த விண்வெளி வீரர்கள் அந்த சிறப்பு பிரத்யேக ஆய்வு படகில் மீட்கப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அந்த டிராகன் விண்கலத்தின் காட்சி. அது பூமிக்கு திரும்பும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது விண்வெளியில் தற்பொழுது அந்த பாதையில் சுற்றி வந்து குறிப்பிட்ட தூரம் அந்த தொலைவில் அது பூமியை சுற்றி பயணித்து படிப்படியாக விண்வெளியிலிருந்து பூமியிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்து இந்த விண்கலமானது பூமிக்கு திரும்புகிறது. 22.5 மணி நேரம் பயணித்து இந்த டிராகன் விண்கலமானது பூமிக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் இந்த டிராகன் விண்கலமானது 58 பவுண்ட் சரக்குகள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட சோதனை ஆவணங்களுடன் இது இங்கு திரும்புகிறது. இந்த டிராகன் விண்கலமானது இப்போது அந்த சர்வதேச விண்வெளி பாதையில் இந்தியாவிற்கு மேல் அது இருப்பதாகவும் இப்போது அந்த விண்வெளி மையத்தில் இருந்து பிரிவதற்கு முன்னதாக அங்கிருந்து அவர்கள் பிரியாவிடை பெற்ற அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஆய்வு பணியை மேற்கொண்டு அங்குள்ள அந்த விண்கலத்திற்குள் விண்வெளி மையத்துக்குள் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்கள்
மற்றும் அங்கு அவர்கள் செய்த ஆய்வுகள் ஆகியவற்றையும் அவர்கள் உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி மையத்தில் 31 நாடுகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை நிறைவு செய்த பின்னர் இந்த 4 பேரும் பூமிக்கு திரும்பும் மிக முக்கியமான அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று இன்று அந்த பூமிக்கு திரும்பும் அந்த பயணத்தில் 22 மணி நேரம் பயணித்து நாளை மாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் இந்த டிராகன் விண்கலம் பூமிக்கு திரும்பும். இன்று அன்டாக்கிங் ஆவதில் ஒரு 10 நிமிடம் காலதாமதமானதால் சர்வதேசம் முழுவதும் பரபரப்பு தொற்றிய நிலையில் வெற்றிகரமாக விண்கலமானது பூமிக்கு திரும்பியதாகவும் அந்த விண்வெளி வீரர்கள், சர்வதேச விண்வெளி வீரர்கள் அவர்களுக்கு பிரியா விடையளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கட்டித்தழுவி அவர்களுக்கு அந்த பிரியா விடையளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமிக்கு அந்த விண்கலம் திரும்பி நாளை மாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கடல் இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.